இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கிரிக்கெட் போட்டி இல்ல, ஒரு தேசமே மூச்சடக்கி நின்ற ஒரு மகா யுத்தம். 1993 நவம்பர் 24 கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானம். 1,00,000 பேர் அலைகடல் என திரண்டிருக்காங்க. ஹீரோ கப் அரையிறுதி போட்டி, இந்தியா vs தென்னாப்பிரிக்கா. இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அரசியல் பதற்றம். காஷ்மீர் விவகாரத்தை காரணம் காட்டி பாகிஸ்தான் கடைசி நேரத்துல விலகிடுச்சு. ஆனா அந்த பதற்றத்தை விடவும் அதிகப்படியான ஒரு போர் மைதானத்துக்குள்ள நடக்க போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்போதெல்லாம் தென்னாப்பிரிக்கா அணி இப்பதான் கிரிக்கெட்டுக்குள்ள திரும்பி வந்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்த அந்த ஃபீல்டிங் வேகமும் ஹன்சி குரோனியே போன்ற வீரர்களோட ஆக்ரோஷமும் இந்தியாவை எப்படி திணறடிக்க போகுதுங்கிறது தான் அன்றைய ஹைலைட். டாஸ் ஜெயிச்ச நம்ம கேப்டன் அசாருதீன் பேட்டிங்க தேர்வு செய்றாரு. ஆனா ஆரம்பமே அதிர்ச்சி. 18 ரன்னுக்குள்ள ஜடேஜா, வினோட் காம்ப்ளி, மனோஜ் பிரபாகர்னு 3 முக்கிய விக்கெட்டுகளை இழந்தோம். அதுல கொடுமை என்னன்னா, காம்ப்ளியும் பிரபாகரும் ரன் அவுட். அன்னைக்கு தென்னாப்பிரிக்கா வீரர்கள் பந்த தொட்டாலே அது டைரக்ட் ஹிட்டா தான் இருந்துச்சு. அப்போதான் நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் உள்ள வராரு. அந்த 20 வயசு பையன் வந்த உடனே ஆலன் டொனால்ட் ஓவர்ல 2 பவுண்டரிகளை விளாசி நாங்க பயப்பட மாட்டோம்னு ஒரு மெசேஜ் சொல்றாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா சச்சின் 15 ரன்கள்ல அவுட் ஆக மொத்த பாரமும் கேப்டன் அசார் தோள்ல விழுது. அன்னைக்கு அசாருதீன் ஆடிய அந்த 90 ரன்கள் இருக்கே, அது ஒரு கிளாசிக் இன்னிங்ஸ். ஒரு பக்கம் விக்கெட் விழுந்தாலும் மணிக்கட்டை பயன்படுத்தி அவர் ஆடிய அந்த ஃபிளிக் ஷாட்கள் இப்ப பார்த்தாலும் சிலிர்க்கும். ஆனா பாருங்க, அன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு சாபம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. மொத்த இன்னிங்ஸ்ல பிரபாகர், காம்ப்ளி, பிரவீன் ஆம்ரே, கபில் தேவ்னு 4 பேர் ரன் அவுட். 50 ஓவர் முடிவுல இந்தியா 195 ரன்கள் தான் எடுக்கிறாங்க. 200 ரன் கூட இல்லாத இலக்கு. 1,00,000 ரசிகர்கள் சோகத்துல மூழ்கிடுறாங்க. 196 ரன்கள்ங்கிறது அன்னைக்கு ஒரு ஈஸியான டார்கெட். ஆண்ட்ரூ ஹட்சன் நிதானமா விளையாடி ஸ்கோரை ஏத்துறாரு. இந்திய பவுலர்கள் ஸ்ரீநாத், கபில் தேவ் எல்லாம் போராடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஜான்டி ரோட்ஸ் உள்ள வந்த உடனே மேட்ச் அவங்க பக்கம் போயிடுச்சு. அந்த மனுஷன் பேட்டிங்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி இந்தியாவை சிதறடிச்சாரு. 30வது ஓவர்ல தென்னாப்பிரிக்கா 100 ரன்களை தாண்டாங்க. ஆனா அப்போதான் அனில் கும்ப்ளேவும் அஜய் ஜடேஜாவும் தங்களுடைய வித்தையை காட்டுறாங்க. ஹட்சனை கும்ப்ளே போல்டாக்க, ஜான்டி ரோட்ஸை அசார் ஒரு அற்புதமான கேட்ச் மூலமா வெளியேற்றுறாரு. மேட்ச் இப்போ ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி மாறிடுச்சு. இங்கே ஒரு சுவாரஸ்யமான தகவல். சச்சின் ஒரு முறை சொன்னது, அந்த மேட்ச்ல ஒரு கீரி பிள்ளை, அதாவது மங்கூஸ், மைதானத்தை சுத்தி ஓடிட்டு இருந்துச்சாம். இந்திய அணிக்கு ஒரு சென்டிமெண்ட், அந்த கீரி பிள்ளை எப்பெல்லாம் தெரியுதோ அப்பெல்லாம் இந்தியா விக்கெட் எடுக்கும். கடைசி நேரத்துல விக்கெட் விழாதப்போ இந்திய வீரர்கள் எல்லாரும் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு அந்த கீரி பிள்ளையத்தான் தேடினாங்களாம். எங்கேயாவது அந்த கீரி பிள்ளை தெரியுதான்னு பாருப்பான்னு பேசிக்கிட்டாங்களாம். அது ஒரு விசித்திரமான கிரிக்கெட் மூட நம்பிக்கை. ஆனா அன்னைக்கே அது வேலை செஞ்சது. கடைசி 10 ஓவர்ல மேட்ச் உச்சக்கட்ட டென்ஷன். பிரையன் மெக்மில்லன் அவுட் ஆகாம நிக்கிறாரு. கடைசி ஓவர்ல 6 ரன் எடுத்தா தென்னாப்பிரிக்கா வெற்றி. இந்திய அணிக்கு ஒரு பெரிய சிக்கல். ஸ்ரீநாத், பிரபாகர்னு மெயின் பவுலர்கள் இருக்க அசார் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. சச்சின் டெண்டுல்கரை கூப்பிட்டு பந்து தர்றாரு. சச்சின் அதுவரை அந்த மேட்ச்ல ஒரு ஓவர் கூட போடல. முதல் பந்து ஃபேனி டிவிலியர்ஸ் ரன் அவுட். 1,00,000 ரசிகர்கள் கத்துற சத்தத்துல கொல்கத்தாவே அதிருது. அடுத்த 2 பந்துகள் ஆலன் டொனால்டுக்கு 2 டாட் பால். சச்சின் பந்த மெதுவா வீசி வேரியேஷன் காட்டுறாரு. 4வது பந்து 1 ரன் விழுது. 5வது பந்து மெக்மில்லனுக்கு ஒரு டாட் பால். கடைசி பந்து 4 ரன் வேண்டும். ஒட்டுமொட்ட இந்தியாவும் டிவியையும் ரேடியோவையும் ஒட்டிக்கிட்டு நிக்குது. சச்சின் வீசுறாரு, மெக்மில்லன் அடிக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு ரன் தான் விழுது. இந்தியா 2 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. ஈடன் கார்டன்ல 1,00,000 ரசிகர்கள் கத்துன சத்தம் அந்த கங்கை ஆறு வரைக்கும் கேட்டிருக்கும். அன்னைக்குதான் த மேன் வித் த கோல்டன் ஆர்ம்னு சச்சினை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்த வெற்றியோட தெம்ப வச்சுதான் இந்தியா ஃபைனல்ல வெஸ்ட் இண்டீஸை தோற்கடிச்சு ஹீரோ கப்பை ஜெயிச்சாங்க. சச்சின் பேட்டிங்ல மட்டும் இல்ல, பந்து வீச்சிலையும் ஒரு ஜாம்பவான்னு நிரூபிச்ச தருணம் இது. கிரிக்கெட்ல எப்பவுமே நம்பிக்கை தான் முக்கியம். தோற்க வேண்டிய ஒரு மேட்சை சச்சின் தன்னுடைய தன்னம்பிக்கையால மாத்தினாரு.